ஒரு பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்களுக்கு எதுக்காக வேணும்னே குறுகிய இடத்த குடுக்குறீங்க? கொஞ்சம் விசாலமான இடத்த குடுக்கலாமே அப்படிங்கிற கோரிக்கைய அவர் பிரச்சாரம் பண்ணும்போதே முன் வச்சிருப்பாரு. ஆனா அதற்கு மாறா இங்கேயுமே குறுகிய இடத்த தான் குடுத்திருப்பாங்க. ஆனா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய சில திமுககாரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் விசாலமான இடம்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு 100 ஆண்டு பத்திரிகையான விகடனே ஸ்பாட்டுக்கு போய் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அத வச்சே நம்ம பார்த்துருவோம். இந்த வேலுச்சாமிபுரத்துக்கு முன்னாடி 2 இடங்கள தாவேக்கா கேட்டிருக்காங்க. ஒண்ணு லைட் ஹவுஸ் ரவுண்டானாம். அந்த இடம் இப்படிதான் இருக்கும். நீங்க தெளிவா பார்க்கலாம். 5 இடமானது இத சுத்தி இருக்குது. அதாவது அந்த இடத்துல கூட்ட நெரிசல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா, யார் வேணா எந்த பக்கம் வேணா தப்பிச்சு போய்க்க முடியும். 10,000க்கு மேல இந்த இடத்துல நிக்கலாம். அப்படிதான் இருக்கு. ஏன்னா இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானால தான் பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டம் போட்டா இந்த இடத்துல தான் கூட்டம் போடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த விசாலமான இடத்த கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த உழவர் சந்தைய பாருங்க. இந்த 2வது இடமும் கேட்டிருக்காங்க. இந்த உழவர் சந்தை இடமும் ஓரளவுக்கு மிகப்பெரிய மைதானம் மாரியே இருக்கு. இங்கேயுமே 3 வழிச்சாலைகள் போயிட்டு இருக்கு. யாருக்காவது மூச்சு திணறல் ஏற்பட்டா மாறி மாறி தப்பிச்சு போய்க்கலாம். கொஞ்சம் விசாலமான இடம் தான். ஆனா இதுவுமே தரல. அப்படியே இப்போ பிரச்சாரம் நடந்த வேலுச்சாமிபுரத்த வந்து பாருங்க. எவ்வளவு குறுகலா இருக்குன்னு பாருங்க. அது 2 கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சின்ன சாலை. ஆனா சனிக்கிழமை இங்க தான் பிரச்சாரம் நடந்திருக்கு. அத இப்ப பார்க்கும்போது நம்பவே முடியல. இந்த ஒரு காரணத்தால தான் மிகப்பெரிய கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. நெறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு. மூச்சு திணறல் வந்த எல்லாருமே சின்ன சந்துகளுக்குள்ள போய் ஒரு கூரைக்கு கீழ ஒளிஞ்சிருக்காங்க. அந்த கூரையுமே இடிஞ்சு விழுந்திருக்கு. நெறைய பேர் கூரைய பிச்சுக்கிட்டு வெளிய வந்து தப்பிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே குறுகலான இடத்த வேணும்னே அசம்பாவிதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து அரசியல் கட்சி குடுத்திருக்காங்க. அது திமுக தான். அது தெளிவா நமக்கு பட்டவர்த்தனமாவே தெரியுது. ஏன்னா சவுக்கு சங்கரும் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாங்க. வேணும்னே தராங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இவங்க வேணும் தான் இந்த இடத்த குடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல மாற்று கருத்தே இல்ல.